வணக்கம் மக்களே. இன்றைக்கி கடை ஸ்டார்ட் பண்ணி எட்டாவது நாள் நம்ம எவ்வளோ கடைக்காக செலவு பண்ணியிருக்கோம், கடைக்கு தேவையான பொருள் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், எவ்வளோ நம்ம சேல் பண்ணி சர்வீஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்கோம், எல்லாமே தினசரி நம்ம எழுதினா மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் நம்ம அடுத்த கட்டம் போக முடியும். நம்ம கடைக்காக நம்ம எதனா வாங்கியிருக்கோமா, அது எவ்வளோ, நம்ம யூஸ் பண்ண ஸ்பேர் என்ன ரேட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்பேர் போட்டு நம்ம மொத்தமாக நம்மளுடைய லேபர் சார்ஜெலாம் சேர்த்து நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம், நம்மளோட இன்றைக்கி ஃபுல் டேன ப்ராஃபிட் எவ்வளோ, அதே மாதிரி நம்ம வாங்குகிற ஸ்பேரோட பில்லு எல்லாமே நம்ம அப்படியே நம்ம சேஃபாக வச்சுக்கிட்டா தான் மந்த் எட்டு நம்ம கணக்கு பார்க்க கரெக்டாக இருக்கும். இந்த பிஸ்னஸ் தினசரி வருமானம் எனக்கு போதும், வேறு எதுவும் வேணாம், இதே மாதிரியே தினசரி வந்து ஒர்க் பார்த்து அந்த காசை வச்சு கொஞ்சம் பொருள் வாங்கி தினசரி இப்படி போனாலே போதும் அப்படின்றவங்களுக்கு இல்லை, இந்த பிஸ்னஸில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நம்ம போக போகிறோம், இதை வச்சு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலாம், இந்த பிஸ்னஸில் உன்னால் என்னடா பண்ண முடியும், எவ்வளோ சம்பாதிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் இந்த பிஸ்னஸ்லேயே அவன் இவ்வளோ சம்பாதிச்சான் இவ்வளோ பண்ணா அப்படின்னு சொல்கிற ஒரு காலம் வரும் கண்டிப்பாக.